இன்னைக்கு வந்து வீடியோல நம்ம அழகு குறிப்புகள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வறண்ட சருமம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஹோம்மேடு சீரம் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 30+ ஏஜுக்கு அப்புறம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். 30 to 40க்கு அப்புறமா இருக்கிற ஏஜ் குரூப்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, சுத்தமான பாதாம் ஆயில், சிந்தட்டிக் ஆயில் இல்லாம, அதாவது வெளியில சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து 100% பாதாம் ஆயில்னு சொல்ல முடியாது. ஸோ சுத்தமான பாதாம் ஆயில் உங்களுக்கு எங்க கிடைக்குதுன்னு பார்த்து நீங்க அதை வாங்கிக்கோங்க. அந்த பாதாம் ஆயிலோட வந்து ஜாதிக்காயோட பொடி, ஜாதிக்காயோட பொடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதைன்னு சொல்லக்கூடிய ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல உங்களுக்கு அளவுக்கு அதிகமா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. கொலாஜன் அப்படிங்கிறது ஒரு புரதம் தான். ஸோ வந்து நமக்கு விதைகள்ல வந்து புரதம் இருக்கக்கூடிய ஒரு விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ். அதுல ஒமேகா 3 ஃபேட் இருக்கு. அது வந்து நம்ம உங்க சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இது ரெண்டோட உங்களோட ஸ்கின் கலரையுமே கூட இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம் பூக்கள் அதோட இதழ்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ல, அந்த பாதாம் ஆயில்ல ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு 1 நைட் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல நீங்க அதோட எசன்ஸ் எல்லாத்தையும் இன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துருங்க. இன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துட்டு அதை 1 டே நீங்க சன்லைட்ல வச்சுட்டு நீங்க வந்து அதை வந்து உங்களுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்க ரெகுலர் ரொட்டீன்ல நைட் மசாஜ் நீங்க பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்க உணவுலையும் அளவுக்கு அதிகமா நீங்க வந்து புரத சத்து சேர்த்துக்கும் போது உங்களோட கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். நான் இப்ப சொன்னது வந்து 100% எக்ஸ்டர்னல் யூஸ்க்கானது மட்டும்தான். எக்ஸ்டர்னலா நீங்க இது யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னோட அந்த டைட்னஸ் வந்து படிப்படியா இம்ப்ரூவ் ஆகுறத பார்க்கலாம். பர்டிகுலரா ஆயில் போடுறது கண்டிப்பா வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்க அந்த மசில்ஸை வந்து டைட்டன் பண்ணக்கூடிய ஃபேஸ் எக்ஸசைஸ்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் இன்னமும் ஃபேபுலஸா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.